தமிழரசு கட்சி இப்போ அந்த அனுராகுமார் அந்த தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க சார் அதிபர் தேர்தலில். தமிழரசு கட்சி ஆமா அவங்க அது அனுராகுமார் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனித்து தான் நிற்கிறாங்களா சார்? அப்படி இல்ல தமிழரசு கட்சி வந்து 2 பிரிவா இருந்தாங்க. சஜித்துக்கு ஒரு பிரிவு, இவங்களே ஒரு பொது வேட்பாளர் அரியேந்திரன் ஒருத்தர் போட்டிருந்தாங்க. ஆமா அரியேந்திரன், ஆமா தமிழ் வேட்பாளரா, ஆமா 2 பேர் போட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரனா, தமிழர் பகுதியில சிங்களர்கள் உடைய ஆதிக்கம், இப்ப டக்ளஸ் தேவானந்தா இருக்காரு, இப்படிப்பட்ட ஆட்கள் உடைய ஆதிக்கம் இப்ப அதிகமாயி போச்சு. முன்னாடி விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்திலேயோ வன்னிக்காட்டுல இருக்கும் போது சம்பந்தன் பிரபாகரனை சந்தித்து யார் எந்தெந்த தொகுதியில நிக்கணும், 16 18 தொகுதியில் நம்ம தான் ஜெயிக்கணும்னு அந்த காலத்துல அந்த விடுதலை புலிகளுடைய நிர்வாகம் அதை முன்னெடுத்தது. சரியாக இந்த வேட்பாளர்களினால் 18 பேர் வெற்றி பெற்று தமிழர்கள் சென்றார்கள். பிரபாகரன் சொல்வார், எங்க இயக்கத்தில் நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், நீங்க எத்தனை பேர் பிரிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு இத்தனை தொகுதி, அவருக்கு இத்தனை தொகுதி, நீங்க இங்க நில்லுங்க, வவுனியாவில் நில்லுங்க, நீங்க கிளிநொச்சியில் நில்லுங்க, இந்த மாவட்டத்தில் நில்லுங்க. அதுக்கு சரியாக அன்றைக்கு அதை சரி செய்து அன்றைக்கு விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் முன்னிலேயே யாழ்ப்பாணத்துக்கு வந்து சம்பந்தன் வந்து சந்தித்தார். சந்தித்து பேசி ஒழுங்கு செய்து தமிழர் வேட்பாளர் அத்தனை பேரும் தமிழர்கள் வெற்றி பெற்றார்கள். அன்றைக்கு அந்த முறை இருந்தது. விடுதலை புலிகளிடம் அந்த பொறுப்பு இருந்தது, சரியாக செய்தார்கள். தனியெடுத்தவள தண்டல்காரங்கிற நிலைமையில உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அதனால இந்த தேசிய பட்டியல் சொல்றீங்களா, வர்த்தமான செய்தி. தேசிய பட்டியல இது குறையும் சார், எம்பிகள் எண்ணிக்கை குறைஞ்சினா உங்களுக்கான இந்த விகிதாச்சாரமும் குறையும். இதனால வந்து அந்த இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் மற்றும் இவர்களுடைய கோரிக்கைகளை வந்து வலியுறுத்துவதற்கான அந்த பலம் வந்து குறையும் சார் நீங்க சொல்றதை பார்த்தா. ஒன்னு உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணணும். கடந்த கால சேனநாயகா, கொத்தலவாலா, பண்டார் நாயக காலத்துல மலையகமும் தமிழ் இங்க வடக்கு கிழக்கு மலை ஈக்குவலா 2 சேர்ந்தா சிங்களருக்கு ஈக்குவலா இருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள். வடக்கு கிழக்கு தமிழர் இங்க இருக்காங்க இல்லையா, அங்க மரபு ரீதியாக அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களும் இந்தியாவில இருந்து தோட்ட தொழிலுக்கு பிரிட்டிஷ்காரங்க 200 வருஷத்துக்கு அழைச்சிட்டு போனாங்கல்ல தோட்டம், இவங்க எல்லாம் சேர்ந்தா மொத்தத்துல இவங்க ஒரு 75 எம்பிஸ் வருவாங்க. அவங்களும் சிங்களீஸ் 75 எம்பிஸ் தான் இருந்தாங்க ஒரு காலத்துல, 60 65 கட்டங்கள்ல சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் காலத்துல. படிப்படியா குறைஞ்சு போச்சு. நிலையில தமிழர்களுக்கான அந்த கோரிக்கைகள் ஏற்றப்பட வேண்டும்னால் நாடாளுமன்றத்தில் வலுவான குரல் எழுப்பப்பட வேண்டும், இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக செல்ல வேண்டும். இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இப்போது உள்ள சூழ்நிலையில. இப்ப ஒருவேளை இது ஓகே, நீங்க சொல்றது நான் முழுமையா அதை புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆனா வந்து எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ இந்த அனுரகுமார திசாநாயக்காவிற்கு அந்த பெரும்பான்மைக்கான அந்த ஒரு 113 சொல்றாங்கல்ல, அந்த 196ல 113 பெற்றாதான் அந்த திட்டங்களே அவர் செயல்படுத்த முடியும். இல்லைன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு அவருடைய திட்டங்களை அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாமல் அதற்கான முட்டுக்கட்டையை அவங்க போடுவாங்க. அதனால வந்து மறு தேர்தல்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்றாங்க. அதற்கான சூழ்நிலை வாய்ப்பு இருக்குதா சார்? அங்க இலங்கை, பாகிஸ்தான், கிழக்கு வங்கம் அரசியலமைப்பே ஒரு ரொம்ப அபூர்வமா ரொம்ப வேடிக்கையா நடக்கும். இப்போ இந்தியாவில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, ஜனதா கட்சி வந்தது, ஜனதா கட்சி விழுந்தது, அப்புறம் இந்திரா காந்தி வந்தாங்க. ஆனா இங்க ஜனநாயகம் ஒரே அளவுல போயிட்டு இருக்கும். ஆமா, அங்க இந்த பாகிஸ்தான்ல ஒரு நாளைக்கு அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராணுவ ஆட்சி எம்பாங்க. கிழக்கு முகத்தில் அதே மாதிரி பாருங்க என்னாச்சு, அதே மாதிரி இப்ப இலங்கையிலும் இந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு வேடிக்கையான சூழ்நிலைகள்லாம் பல நேரம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு நெறிப்பாட்டோடு கொண்டு வர வேண்டும், மக்களுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும். அங்கே உரிமைகள் அங்கே உள்ள மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு மறுக்கப்படுகிறது. ஆதிக்க சிங்களருடைய அந்த சூழல் இன்றைக்கும் அங்கே இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு அமைதியா இருக்காங்க. என்ன செய்ய முடியும், தோத்துட்டோம், முள்ளி வாய்க்கல, மௌனமா தான் இருக்க முடியும் என்கிற நிலையில் இருக்காங்க. எந்த நேரமும் தமிழருக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை தான் அங்கே.
பொருளாதார பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராஜபக்சே எங்கோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா ராதாகிருஷ்ணன் அதான் கூட கேட்க நினைச்சிட்டு இருந்தேன். இந்த தேர்தலில் ஒரு ராஜபக்சே குடும்பத்தினர் வந்து ஒரு பெரிய ஒரு அதிகார தலைமைத்துவத்தில் இருந்து இப்போ அவங்க ஒரு 2.5% வாக்குகள் தான் இந்த அதிபர் தேர்தலில் வாங்கினாங்க. இந்த தேர்தலில் அவங்க எங்கே இருக்குது அந்த கட்சி SLPP நிலைக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனா எங்கே இருக்குன்னே தெரியல. இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பமே இந்த அரசியல் இருந்து விரட்டி அடிக்கப்படுவதற்கு என்ன காரணம் சார்? அவங்க மக்கள் மத்தியிலேயே அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாக்குறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அரசியல் இருந்து அந்த குடும்பம் இனிமேல் தயாரிக்க முடியுமா முடியாதா? இல்ல ராஜபக்சே குடும்பம் அரசியலை இனிமேல் தயாரிக்க முடியுமா முடியாதா? இல்ல அதான் ராஜபக்சே வேண்டி விரும்பிதான் சிங்களர்கள் கொண்டு வந்தார்கள். அதே சிங்களர்களே அவர் அடித்து துரத்தினார்கள். எப்படி பிரெஞ்சு புரட்சி நடந்ததோ, மேரி ஆண்டாயினட் சொல்லும் போது எப்படி பிரெஞ்சு புரட்சி நடந்தோ பிரான்ஸ் நாட்டில், அது மாதிரி இவங்களே அடிச்சு துரத்துறாங்க. யார் தேர்ந்தெடுத்தாங்களோ யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களே விரட்டி அடிச்சாங்க. அப்படியான ஒரு வினோதங்கள் அங்க நடக்கும் இலங்கையில. இப்ப இந்த தேர்தல் வந்து அனுரா இருக்காதே, அனுரா அவருக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைத்தால், பெரும்பான்மை கிடைத்தால் அவருடைய ஆட்சி சீராக போகும். எப்ப வேணா ஆட்சி கவலலாம் அந்த நாட்டில். இப்ப இந்தியாவில பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் அப்படி ஒரு சிக்கலே வந்ததில்லை சார். இலங்கையில் சார் இந்த பொருளாதார நெருக்கடி மற்றும் இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் இந்த இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த இடதுசாரி சார்புடைய அந்த ஜனதா விமுக்தி பெரமுனா 21 கட்சிகளோட கூட்டணியோட ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இலங்கையின் பொருளாதாரம் வந்து மீட்டெடுக்கப்படும் நினைக்கிறீங்களா சார் இந்த தேர்தலுக்கு பிறகு? கடைசியாக இலங்கையுடைய பொருளாதாரம் நல்லா மீட்டெடுக்கலாங்க. இவங்க வந்து தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று தங்களுடைய பணத்தை எல்லாம் தங்களுடைய கஜானாவெல்லாம் செலவு செய்யாங்க ராணுவத்துக்கு. அதுலதான் இலங்கை மாதிரி சிங்கப்பூர் மாதிரி இலங்கை ஆகலாம். கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. சிங்கப்பூர் மாதிரி இலங்கை ஆயிருக்கலாம். நல்ல ஒரு சுற்றுலா ஸ்தலங்கள் உண்டு சுற்றி கடற்கரை, திரிகோணமலை இந்த மாதிரி. அதே மாதிரி திரிகோணமலை துறைமுகம், கொழும்பு துறைமுகம், கம்பன்தோட்டா துறைமுகம், அதே மாதிரி தேயிலை, உலகத்துல தலை சிறந்த தேயிலை உற்பத்தி செய்கின்ற மண்வளம், அது மாதிரி மீன் உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, ஆடைகள், அங்கே நல்ல அந்த சூழ்நிலை, அந்த கிளைமேட் இருக்கு இல்லையா, காலநிலை, அந்த ஆடைகள் தைக்கிறது, ஆடைகளை வடிவமைக்கிறதுக்கு இலங்கை நல்ல இடம். இதெல்லாம் செய்யாம வர்ற பணத்தை எல்லாம் தமிழனுக்கு அளிக்கணும், தமிழனை காலி பண்ணணும் என்று அங்க இருக்க ராணுவத்துக்கு செலவு பண்ணாங்க பாருங்க. அதுதான் அவங்க செஞ்ச தப்பு. ஆதியிலிருந்து இதாங்க. அந்த நாட்டை சிங்கப்பூர் மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம். சிங்கப்பூர் கஷ்டப்பட்டு அந்த கடல் பரப்புலயே மணல பரப்பி அந்த சிங்கப்பூருடைய பரப்பளவை கூட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிங்கப்பூர் வந்து கடலா இருந்த போது கூட இன்னைக்கு நிலமாயிடுச்சு. இவங்களுக்கு எல்லா இயற்கை வளங்களும் இருந்து, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நல்ல துறைமுகங்கள், அதே மாதிரி இந்திய மகா சமுத்திரத்தில் பல கப்பல்கள் கடந்து செல்கிறது. ஆஸ்திரேலியா செல்கிறது, அமெரிக்கா செல்கிறது, லத்தீன் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய தென் அமெரிக்கா செல்கிறது, ஆப்பிரிக்கா. இந்த இடத்தில் அவங்க வந்து இந்த துறைமுகங்கள்ல அவங்க நல்லா பண்ணலாம். சூயஸ் கால்வாய் மாதிரி எப்படி அந்த கால்வாயில வருவாய் வருதோ அந்த வருவாய் மாதிரி இவங்க துறைமுக நல்லா பணம் ஈட்டலாம். திரிகோணமலை துறைமுகம் வந்து உலகத்திலே 2வது இயற்கை துறைமுகம். சிட்னி நெப்போலியன் சொன்னார் இல்லையா, திரிகோணமலை துறைமுகம் யார் கையில் இருக்குதோ அவங்க வந்து தென்கிழக்கு ஆசியாவின் ஆழ்வாங்க சொன்னாங்க. அந்த இதெல்லாம் இவங்களுக்கு அது தகுதி இல்லாம சிங்களர்கள் நாசப்படுத்திட்டாங்களே. தமிழனை அழிக்கணும், தமிழனை காலி பண்ணணும், எப்படியா கொள்ளணும், எல்லாம் நம்ம தான் இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் இவங்க காலியானாங்க. ராதாகிருஷ்ணன் சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இலங்கையில அந்த கடல் நடுவே ஒரு களம்னு அந்த கவிஞர் பிரேமல் சொன்ன மாதிரி அந்த களத்துல தமிழர்களும் சிங்களர்களும் வந்து இணைந்து வாழ்வதற்கான அந்த சூழ்நிலை வந்து எப்போது உருவாகும்னு நினைக்கிறீங்க சார்? இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லைங்க. நான் என்னை பொறுத்தவரையும் அவங்க வந்து தாங்க. ஆமா, அவங்க வந்து நச்சுதான், வீரியன் தான், தமிழரை அழிக்கக்கூடிய வீரியன் தான் என்னைக்கு இருந்தாலும். இப்ப இதே அனுரா கட்சி தானே தமிழர்கள் அழிச்சாங்க. ஜேவிபி யாரு? அவங்க தானே தமிழனை கொல்லணும், மாமிசம், தமிழன் மாமிசம் கிடைக்கணும், அவன் தானே போட்டான், போட்டான், ஜேவிபி தானே போட்டான் அந்த காலத்துல. அதுவரை ராஜபக்சையும் அப்படித்தான் தமிழரை அழிச்சாங்க. யாழ்ப்பாண நூலகத்தை யாரு எரிச்சது? ஜெயவர்தனாவுடைய மருமகன் ரணில் தானே. இப்ப ரணிலா இருக்காரு, அமைதியா போயிட்டாரு இல்லையா, நன்மை அரசியல் அவர் மூலியமா தானே எரிச்சாங்க. 83 யாழ்ப்பாண நூலகத்தையும் அன்னைக்கு கருப்பு ஜூலை யார் காலத்தில் நடந்தது? வெளிக்கடை சிறையை எரிச்சது யாரு? இவங்க புத்தி மாறாதுங்க, புத்தி மாறாது. நமக்கு என்னன்னாங்க,
விடுதலை புலிகளை தோக்கடிச்சு நாசப்படுத்தாங்க இந்தியா உதவியோடு. விடுதலை புலிகள் அங்க இருந்தா அவங்களுடைய கட்டமைப்போட நல்ல நிர்வாகம் நடந்தது பிரபாகரன் தலைமையில். விடுதலை புலிகள் என்ன சொல்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். 18 தமிழ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று போனாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட அது போன்ற சூழ்நிலை உருவாகணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சம்பந்தம் வேற வழி இல்லாம அவங்களை தாங்கிதானே அவர் ஜெயிச்சார் தமிழரசு கட்சி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்ல சம்பந்தம் சொன்னாரே. ஆமா சார். எந்தெந்த தொகுதியில எந்தெந்த தேர்தல் மாவட்டத்துல யார போடுறதுன்னு வேட்பாளர் இன்னார் போடுறோம் சரிதானான்னு கேட்டுத்தானே பண்ணாரு. இன்னைக்கு அங்க தலைய தடி எடுத்தோம்னா தண்டல்காரன் இங்கே ஆயிட்டான். தமிழர்கள் மத்தியில ஒற்றுமை இல்ல. 3-4 கட்சி ஆயிப்போச்சு. விக்னேஸ்வரன் தலைமையில் ஒரு கட்சி, கஜேந்திரகுமார் என்னுடைய நண்பர் அருமை நண்பர் சேனாதி ராஜாவே தன் தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இது பொறுக்க முடியாம இப்ப ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் பிடிக்கல. சுமந்திரன் திடீர்னு வந்தவர். அவர் அமிர்தலிங்கத்தை பார்த்தவர் கிடையாது, பிரபாகரன் பார்த்தவர் கிடையாது. இது சம்பந்தனால உள்ள வந்தவர். அவர் சென்னையில படிச்சவர் லைலா காலேஜ்ல. திடீர்னு அரசியலுக்கு வந்து மேல வந்துட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேர் மந்திரிகள், உழைக்காத ஆள்கள் பல பேர் மந்திரிகள் ஆயிருக்காங்க இல்லையா? தெரியாதுங்க தமிழ்நாட்டுல. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. தமிழக ஒற்றுமை வந்தா தான் நல்லா இருக்கும். பார்ப்போம். நம்முடைய ஆதரவு குரல் என்றைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு உண்டு. அவ்வளவுதான்.